22வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக பிரதமர் மோடி இன்று ரஷ்யா செல்கிறார். கடைசியாக கடந்த 2015ஆம் ஆண்டு ரஷ்யா சென்ற பிரதமர் மோடி கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு செல்கிறார். மேலும் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததற்கு பிறகான முதல் பயணமாகவும் பிரதமர் மோடியின் இந்த பயணம் அமைகிறது. பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணத்தை மேற்கத்திய நாடுகள் மிகவும் பொறாமையுடன் பார்ப்பதாக ரஷ்ய செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள், வர்த்தகங்கள், வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் உள்ள ரயில் நிலையத்தில் ரயில் என்ஜின் ஓட்டுநர்களை சந்தித்து கலந்துரையாடினார். எனினும் இதுகுறித்து பேசிய வடக்கு ரயில்வே தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி தீபக் குமார், ராகுலுடன் பேசியவர்கள் டெல்லி பிரிவைச் சேர்ந்தவர்கள் அல்ல எனவும் வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் எனவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் இருவேறு பகுதிகளில் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 6 பயங்கரவாதிகள் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டனர். மோடர்கம் மற்றும் சின்னிகாம் பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் முதலில் 4 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பின்னர் மேலும் 2 பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். ஒடிசா மாநிலம் பூரியில் ஜெகநாதர் ரத யாத்திரை விழா கோலாகலமாக துவங்கியிருக்கும் நிலையில் அதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வழக்கமாக ஒரு நாள் மட்டுமே நடைபெறும் இந்த ரத யாத்திரை நடப்பாண்டு 2 நாட்கள் நடைபெறும் நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பூரி நகரில் திரண்டுள்ளனர். ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்றத்தில் இன்று புதிய அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. 76 உறுப்பினர்களை கொண்ட சட்டசபையில் பெரும்பான்மைக்கு 38 எம்எல்ஏக்களின் ஆதரவு அரசுக்கு தேவைப்படுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு 45 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக கூறப்படும் நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவரே வெற்றி பெறுவார் என நம்பப்படுகிறது. ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் மாநில அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெற உள்ள நிலையில் ராஞ்சியில் பாஜக எம்எல்ஏக்கள் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். நில மோசடி தொடர்பான வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ள ஹேமந்த் சோரன் கடந்த 4ஆம் தேதி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கானாவும் ஆந்திராவும் தனது இரு கண்கள் என ஆந்திர மாநில முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு கூறினார். ஹைதராபாத்தில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், இரு மாநிலங்களிலும் உள்ள தெலுங்கு மக்களின் வளர்ச்சியை காக்க தான் எப்போதும் தயாராக இருப்பேன் என உறுதியளித்தார். தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மாவை அவமதித்து பேசியதாக புதிய கிரிமினல் சட்டத்தின் கீழ் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரேகா சர்மாவுக்கு மற்றொருவர் குடைப்பிடிக்கும் வீடியோவை பகிர்ந்து ரேகா தனது முதலாளியின் பைஜாமாவை தூக்கி பிடிப்பதில் பிஸியாக உள்ளார் என பதிவிட்டது சர்ச்சையானது. சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் திருவள்ளூர் மாவட்டம் புத்தூரில் உள்ள அவரது உறவினர் இடத்தில் நள்ளிரவு அடக்கம் செய்யப்பட்டது. புத்த மத அடிப்படையில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்ற பின்னர் சந்தன பெட்டியில் உடலை வைத்து ஜெய் பீம் ஜெய் பீம் என்ற ஆதரவாளர்கள் கோஷத்துடன் அடக்கம் செய்யப்பட்டது. சென்னை பெரம்பூரிலிருந்து புத்தூருக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலத்தில் வெள்ளம் போல் திரண்டு வந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் அஞ்சலி செலுத்தினர். கொட்டும் மழையில் நனைந்தவாறு அவரது ஆதரவாளர்கள் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். சுமார் 8 மணி நேரமாக நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் பல இடங்களில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. திண்டுக்கல்லில் வீடு புகுந்து மனைவி மற்றும் குழந்தைகள் கண்முன்னே ரவுடியை வெட்டி படுகொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பிச் சென்றனர். மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவர் சுள்ளான் என்பவனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த நிலையில் பழிக்கு பழியாக அவனை மர்ம நபர்கள் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கசாப்பு கடையில் ஆடு மாடுகளை வெட்டுவது போல் தமிழகத்தில் மனிதர்கள் வெட்டப்படுகிறார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக விமர்சித்ததோடு கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார்.
கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா நோய் தொற்று காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. தண்ணீர் தேங்கிய மாசுபட்ட நீர்நிலைகள் மற்றும் நீச்சல் குளங்களில் குழந்தைகளை குளிக்க அனுமதிக்க கூடாது என சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. இதையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விக்கிரவாண்டி தொகுதிக்கு வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கொண்டுவரப்பட்ட விடியல் பேருந்து, புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்குகளை சேகரித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து பேசிய அவர், மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் 1,16,00,000 பேர் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் 2026 கூட்டணி அமைக்க முடியும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். விராட்டிக்குப்பம் பகுதியில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணியை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர், இந்த தேர்தலில் ஆணவத்தோடு பணத்தை நம்பி நிற்கும் திமுகவிற்கு நாம் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என நடிகர் சரத்குமார் தெரிவித்தார். பாமக வேட்பாளர் சி. அன்புமணியை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்த போது மக்களிடையே பேசிய அவர், தமிழகத்தில் ஆட்சிகளும் காட்சிகளும் மாற வேண்டும் என்றால் பாமக வேட்பாளருக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்றார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக மட்டுமே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக திமுக எம்பி கனிமொழி கூறினார். சென்னை திருவொற்றியூரில் திமுக முன்னாள் எம்எல்ஏ டி.கே. பழனிசாமி பேரன் திருமண விழாவை நடத்தி வைத்த அவர், 2026 பாஜக ஆட்சி என கூறிய எல். முருகனுக்கு பதிலளிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது என்று தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் பாமக வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக வேட்பாளர் சி. அன்புமணியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அவர், இடைத்தேர்தல் முடிவு தமிழக அரசுக்கு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்றார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேமுதிக தொண்டர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஈரோடு இடைத்தேர்தலின் போது மக்களை ஆட்டு மந்தையில் அடைப்பது போல் அடைத்து வைத்து ஜனநாயகத்திற்கு எதிராக தவறான ஒரு தேர்தலை திமுக முன்னெடுத்தது என்று குற்றம் சாட்டினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக வெங்கந்தூர் கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை பாமகவினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெங்கந்தூர் கிராமத்திற்குள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவின் வாகனம் நுழைந்தவுடன் அங்கு வந்த பாமகவினர் தருமபுரியில் சௌமியா அன்புமணி தோல்விக்கு நீங்கள்தான் காரணம் என கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர். காரைக்காலில் பிரான்ஸ் நாட்டின் பாராளுமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. முதற்கட்ட வாக்குப்பதிவு காரைக்கால் தெய்தா வீதியில் அமைந்துள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் நடைபெற்ற நிலையில் அதே மையத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் தனது பொறுப்பில் இருந்து விலகி விலை போய்விட்டதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினையில் தொழிலாளர்களை அலட்சியப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். வார விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வாகனங்களில் திரும்பிய மக்களால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கார்கள், கனரக வாகனங்கள் என ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் வருகை தந்ததால் சுங்கச்சாவடி பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை அணிவகுத்து நின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக திடீரென காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. ஷோலிங்கர் பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் முறையாக இல்லாததால் சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல் தேங்கியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. மாலை நேரத்தில் திடீரென வானம் இருள் சூழ்ந்து கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக வெப்பம் தணிந்து ஜில்லென குளிர்ந்த காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மிதமான மழை பெய்ததன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகள் மற்றும் சாலைகளில் மழை நீர் தேங்கியது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விவசாயிகள் கொண்டு செல்லப்பட்ட நெல் வாங்கப்படாமல் தேக்கமடைந்த நிலையில் அவை மழையில் நனைந்து முளைத்து சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உளுந்தாம்பட்டு கொள்முதல் நிலையத்திற்கு வியாபாரிகள் கொண்டு வரும் நெல்லுக்கு ஊழியர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேஸ்புக்கில் பதிவிட்டதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பாஜக மாநில நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். நம்புத்தாளை பகுதியைச் சேர்ந்த குருஜி என்பவர் பாஜக ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளராக உள்ளார். சில நாட்களுக்கு முன்பு இவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் இஸ்லாமிய குரு தலைவர்களை பற்றி அவதூறு கருத்து பதிவிட்டதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈக்காடு, புல்லரம்பாக்கம், செவ்வாப்பேட்டை, பேரம்பாக்கம், கடம்பத்தூர், திருப்பாச்சூர், சிறுவனூர், பட்டறை பெரும்பதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. 30 நிமிடங்களுக்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தஞ்சாவூர் அருகே எம்பிக்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் மனு கொடுக்க குவிந்தவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பில் எம்பிக்கள் சுதா, நவாஸ் கனி ஆகியோருக்கு ஐயம்பேட்டையில் பாராட்டு விழா நடைபெற்றது. அப்போது ராகத் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்கள் மனு கொடுக்க குவிந்தனர். கேரளாவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வந்தவரை நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே போலீசார் கைது செய்தனர். தமிழக கேரள எல்லை நாடுகாணி சோதனை சாவடியில் தேவாலா போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த நிஜாம் என்பவர் இருசக்கர வாகனத்தில் 60,000 ரூபாய் மதிப்பிலான MDMA போதைப் பொருளை கடத்தி வந்தார். தேனி பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக உதவியாளர் வீட்டில் நகை மற்றும் பணம் கொள்ளை போனதாக புகார் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அயோத்திப்பட்டியைச் சேர்ந்த பணராஜாவின் மனைவி சுதா என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு தோட்டத்திற்கு சென்றபோது பூட்டை உடைத்து 23.5 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. பெங்களூரு மற்றும் ஹொசூரில் ATM கொள்ளைகளில் ஈடுபட்டவர்கள் ஒரே கும்பலாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஹொசூர் NGG OS காலனியில் உள்ள IDBI வங்கி ATM மெஷினில் கேஸ் வெல்டிங் மூலம் துளையிட்டு 14,50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட பாணியிலேயே பெங்களூருவில் உள்ள ATMிலும் கொள்ளை நடைபெற்றுள்ளது. மயிலாடுதுறை அருகே முன்விரோதம் காரணமாக டாடா ஏஸ் வாகனம் ஓட்டுநரின் வீட்டை ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் அடித்து நொறுக்கி தீ வைத்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். கருவாழக்கரையைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிவேலுவின் மகன் பரமேஸ்வரன் என்பவருக்கும் இடையே கோயில் நிகழ்ச்சியின் போது தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. தூத்துக்குடியில் பைக்கில் சென்ற பெண்ணை வழிமறித்து தகராறு செய்தபோது அதனை தட்டி கேட்ட பெண்ணின் தந்தையை கத்தியால் தாக்கி கொலை செய்ய முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். அந்தோணியார்புரம் பகுதியில் பெண் ஒருவர் தனது தந்தையுடன் பைக்கில் சென்றபோது அவர்களை வழிமறித்து சந்திரன் என்பவர் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள வினாத்தாரர் சிலையை மீட்டு கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் IG பொன் மாணிக்கவேல் கூறினார். தஞ்சை பெரிய கோவிலுக்கு வருகை தந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒரத்தநாடு காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்த அந்த ஐம்பொன் சிலை 25 கோடி ரூபாய் மதிப்புடையது என்றார். காரைக்காலில் செயல்பட்டு வரும் சஹாரா என்ற தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் ஹஜ் மற்றும் உம்ராவிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி 60க்கும் மேற்பட்டோரிடம் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை பெற்று மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. டிராவல்ஸ் நிறுவனத்திடம் கொடுத்த பணத்தை பெற்றுத்தர போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
சென்னை அண்ணா நகரில் 2வது வாரமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆடிப்பாடி உற்சாகமடைந்தனர். சைக்கிளிங், ஸ்கேட்டிங், வில்வித்தை, பாரம்பரிய நடனங்கள் என நிகழ்ச்சி களை கட்டிய நிலையில் சிலர் தங்களின் செல்ல பிராணிகளோடு வந்து பலருடைய கவனத்தையும் ஈர்த்தனர். வாத்து முட்டை விலை உயர்வால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வாத்து வளர்ப்பவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்புவனம், பூவந்தி, கலியாந்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் அதிகளவு வாத்துகள் வளர்க்கப்படும் நிலையில் கடந்த வாரம் வரை ₹7.50 விற்கப்பட்ட வாத்து முட்டை தற்போது ₹9.50 விற்கப்படுவதாக தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அபூர்வ வகை ஆந்தையை மீட்ட சாலையோர வியாபாரிகள் அதை வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். ஏரிச்சாலை பகுதியில் பலூன் கடையின் பின்புறம் மயங்கிய நிலையில் ஆந்தை ஒன்று நீண்ட நேரமாக இருந்துள்ளது. தகவலின் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் அபூர்வ வகை ஆந்தையை மீட்டு வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று பத்திரமாக பறக்க விட்டனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா ஜம்முவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச பாஜக தலைவர் ரவீந்தர் ரெய்னா ஆகியோரும் உடன் இருந்தனர். ஆந்திர முதல்வரான பிறகு முதன்முறையாக ஹைதராபாத் கட்சி அலுவலகத்திற்கு சென்ற சந்திரபாபு நாயுடுவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலையின் இருபுறமும் காத்திருந்த தொண்டர்கள் பூக்களை தூவி வரவேற்பு அளித்த நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. மும்பையில் சிவசேனா கட்சியின் தலைவர் ராஜேஷ் ஷாவின் மகன் சென்ற BMW கார் மோதியதில் பெண் ஒருவர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மும்பையில் கோலிவாடா என்ற பகுதியைச் சேர்ந்த தம்பதி மீன் வாங்குவதற்காக ஸ்கூட்டரில் சென்றனர். அப்போது ராஜேஷ் ஷாவின் மகன் மிகிர் ஷா இயக்கிய BMW கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் காவேரி என்ற பெண் உயிரிழந்தார். அஸ்ஸாமில் மழை வெள்ளத்தில் சிக்கி கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 8 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 66ஆக உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக 29 மாவட்டங்களைச் சேர்ந்த 24 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பிரம்மபுத்திரா உள்ளிட்ட நதிகளில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உதம்சிங் நகர் பகுதியில் பெய்த கனமழையால் சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நின்றது. இதில் இருசக்கர வாகனத்தை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கஷ்டப்பட்டு வாகனத்தை தள்ளி சென்றனர். மேற்குவங்க மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக மழைநீரில் சாலைகள் மூழ்கியதால் மேடு பள்ளம் தெரியாமல் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். மாநில தலைநகர் கொல்கத்தாவின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்ததால் ஏராளமான சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய 16 பேரை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல கிராமங்களில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளக்காடாக மாறியது. இந்த நிலையில் பால்கர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய 15 பேரை ரப்பர் படகு மூலமாக தேசிய மீட்பு படையினர் மீட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் புதிதாக போடப்பட்ட தார் சாலையில் திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்ட வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையின் நடுவே திடீரென 15 முதல் 20 அடி ஆழம் வரை சாலை உள்வாங்கியதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் கடந்த ஆண்டும் இதே சாலையில் பள்ளம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் திடீரென பூமி உள்வாங்கியதால் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதோடு நிலங்களிலும் மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் லாஹோல் ஸ்பிட்டி மாவட்டத்தில் லிண்டூர் கிராமத்தில் பூமி உள்வாங்கியதற்கு காரணம் என்ன என்பது குறித்து அறியும்படி அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் NTR மாவட்டத்தில் உள்ள அல்ட்ராடெக் சிமெண்ட் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்ததில் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 20 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தொழிற்சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வந்த நிலையில் பாய்லர் வெடித்ததன் காரணமாக தொழிற்சாலையில் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது.
தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள கேவ் கிளப்பில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்திய 24 பேர் கைது செய்யப்பட்டனர். தகவலின் பேரில் தெலங்கானா போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது கிளப்பில் போதைப் பொருட்கள் பயன்படுத்திய 24 பேரை கைது செய்த அதிகாரிகள் அவர்களின் இரத்த மாதிரிகளை சோதனைக்கு அனுப்பியுள்ளனர். தன்னை திட்டியதற்காக வகுப்பறையிலேயே ஆசிரியரை மாணவன் கத்தியால் குத்தி கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் அசாமில் அரங்கேறியுள்ளது. அசாம் மாநிலம் சிவசாகர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வேதியியல் ஆசிரியரான ராஜேஷ் பருவா பெஜவாடா பாடத்தில் மோசமாக செயல்பட்டதாக 11ஆம் வகுப்பு மாணவனை திட்டி பெற்றோரை அழைத்து வர கூறியதால் இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. மன அழுத்தத்தை குறைக்க சீன ஊழியர்கள் கையாளும் நூதன ஐடியா வேடிக்கையாக உள்ளது. தங்களது சிடுமூஞ்சு முதலாளிகள், வெறுப்பான சக ஊழியர்கள் ஆகியோரை அலிபாபாவின் செகண்ட் ஹேண்ட் இ-காமர்ஸ் என்கிற இணையதளத்தில் 4 லட்சம் முதல் 9 லட்சம் ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்து விளையாட்டாக விற்பனை செய்து வருகின்றனர். ஜிம்பாப்வேவிற்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி 100 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 234 ரன்களை குவித்த நிலையில் பின்னர் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 134 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்த வெற்றியின் மூலம் தொடரில் இரு அணிகளும் தலா 1 புள்ளிகளோடு சமநிலையில் உள்ளன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா ருத்ர தாண்டவமாடி சதம் விளாசினார். 47 பந்துகளை எதிர்கொண்ட அபிஷேக் சர்மா 8 சிக்சர்கள் 7 பவுண்டரிகளை விளாசி 100 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி ஹாட்ரிக் சிக்சர்களை பறக்க விட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கிடையேயான 2வது T20 போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 177 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 178 ரன்கள் இலக்கை நோக்கி இந்திய அணி களமிறங்க இருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் ரத்தானது. TNPL T20 கிரிக்கெட் தொடர் லீக் போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் அணியை 1 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோவை கிங்ஸ் அணி த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த கோவை அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 160 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்து போராடி தோற்றது. TNPL கிரிக்கெட் தொடரின் மற்றொரு லீக் ஆட்டத்தில் சென்னை சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை வீழ்த்தி நெல்லை ராயல் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய சென்னை சேப்பாக் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்களை அடித்தது. பின்னர் களமிறங்கிய நெல்லை ராயல்ஸ் அணி 19.5 ஓவர்களில் 168 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது. விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக இந்திய கிரிக்கெட் வீரர் குல்தீப் யாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள அவர், திருமணம் குறித்து உங்களுக்கு விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் என்றும், மணமகள் நடிகையாக இருக்க மாட்டார் என்றும், அவர் தம்மையும் தமது குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வது முக்கியம் எனவும் கூறினார். நடப்பாண்டு யூரோ கால்பந்து தொடரிலிருந்து போர்ச்சுகல் அணி வெளியேறிய நிலையில் நாங்கள் இன்னும் அதிகமானவைக்கு தகுதியுடையவர்கள் என அந்த அணியின் கேப்டன் ரொனால்டோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் போர்ச்சுகலின் பெருமையை வருங்காலங்களில் உயர்த்தும் பணி தொடரும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஹாக்கி சங்கம் சார்பில் 17 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கான ஹாக்கி லீக் போட்டிகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்ட நிலையில் மண்டல அளவிலான போட்டியில் பங்கேற்று வெற்றி பெறும் அணிகள் சென்னையில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் விளையாடும் என கூறப்படுகிறது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படத்தின் செகண்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இதில் ஒரு போஸ்டரில் கார் சேசிங் காட்சி அமைந்துள்ளது. மற்றொரு போஸ்டரில் அஜித் கையில் பெரிய ஷாட்கன்னுடன் நெஞ்சில் வைத்தபடி நிற்கிறார். கண்டிப்பாக படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பிரம்மாண்ட பட்ஜெட்டில் நடிகர் சந்தானம் நடிக்கும் டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தின் அடுத்த பாகம் பூசையுடன் தொடங்கியது. முன்னணி நட்சத்திரங்கள் நடிப்பில் உருவாகும் இந்த படத்தை நிஹாரிகா என்டர்டைன்மெண்ட் மற்றும் தி ஷோ பீப்பிள் நிறுவனங்களுடன் இணைந்து நடிகர் ஆர்யாவின் ஹேண்ட்மேட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. பாலிவுட் நடிகைகளை ஓரம் கட்டும் அளவுக்கு இயக்குனர் அட்லியின் மனைவி பிரியா போட்டோ ஷூட் நடத்தியுள்ளார். முகேஷ் அம்பானி இல்ல திருமண கொண்டாட்டத்தில் இயக்குனர் அட்லி மற்றும் அவரது மனைவி பிரியா அட்லி கலந்து கொண்டனர். அப்போது ஒரே மாதிரியான டிசைன் கொண்ட காஸ்டியூம் அணிந்திருந்தனர். இதில் பிரியா அட்லி கிளாமரான உடையுடன் காணப்பட்டார். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா அங்கு தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்ட புகைப்படங்களை இணையத்தில் பகிர்ந்துள்ளார். தி கிளப் என்ற ஹாலிவுட் படத்தில் பிரியங்கா சோப்ரா பிஸியாக நடித்து வருகிறார். இதற்காக ஆஸ்திரேலியா சென்றுள்ள அவர் படப்பிடிப்பிற்கு மத்தியில் கணவர் நிக் ஜோன்ஸ் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக வைப் செய்து வருகிறார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் செந்திலுடன் புகைப்படம் எடுக்க குவிந்த பக்தர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. நகைச்சுவை நடிகர்கள் செந்தில், கிளி ராமச்சந்திரன், சித்ரகுப்தன் ஆகியோர் குடும்பத்துடன் வருகை தந்து சூரசம்ஹார மூர்த்தி சன்னதியில் சிறப்பு தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் நடைபெற்ற ஜோதி தரிசனத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வள்ளலாரால் ஏற்படுத்தப்பட்ட அணையா அடுப்பில் உணவு தயார் செய்யப்பட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரா மேட்டுப்பாளையம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு பல்வேறு பூசைகள் நடத்தப்பட்டு வெகு விமரிசையாக மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அக்னி வசந்த பெருவிழாவில் சந்தன காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இரட்டணை கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவின் 7வது நாள் இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தர்மராஜர் சமேதராக அம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்தார். திருவாரூர் மாவட்டம் அடிய கமங்கலத்தில் புகழ்பெற்ற பாவா சையது சாதாத் சையது அகமது மௌலானா வலியுல்லாஹ் தர்காவின் 85ஆம் ஆண்டு கந்தூரி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாது அனைத்து மதத்தினரும் பெருமளவில் கலந்து கொண்டனர். 21 நாட்கள் நடைபெறும் இந்த கந்தூரி திருவிழா வருகிற 27ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. நத்திங் நிறுவனத்தின் துணை பிராண்ட் CMF இந்திய சந்தையில் தனது புதிய ஸ்மார்ட் வாட்ச் மாடலை இன்று அறிமுகம் செய்ய உள்ளது. CMF வாட்ச் Pro 2 என்ற பெயரில் அறிமுகம் செய்யப்பட உள்ள புதிய ஸ்மார்ட் வாட்சின் விலை 5000 ரூபாய் பட்ஜெட்டிலேயே நிர்ணயிக்கப்படும் என தெரிகிறது.